காலைதோறும் கர்த்தருடைய வார்த்தையை கேட்க வந்த உங்களை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய இன்ப நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கின்றேன். இன்றைக்குரிய தியானமானது என்னாகமம் 11ஆம் அதிகாரம் 13வது வசனம். இந்த ஜனங்கள் எல்லோருக்கும் கொடுக்கிறதற்கு எனக்கு இறைச்சி எங்கே இருந்து வரும்? எனக்கு இறைச்சி கொடு என்று என்னை பார்த்து அழுகிறார்களே. இஸ்ரவேல் மக்கள் வனாந்தரத்தின் வழியாய் வந்து கொண்டிருந்தபோது சாப்பிட இறைச்சி இல்லையே என்று குறைபட்டு கொண்டார்கள். எல்லோரும் சேர்ந்து அழ ஆரம்பித்தார்கள். இவர்கள் அழுகையை கண்ட மோசே, இந்த ஜனங்களுக்கு எல்லோருக்கும் கொடுப்பதற்கு இறைச்சி எங்கே இருந்து வரும்? எனக்கு இறைச்சி கொடு என்று என்னை பார்த்து அழுகிறார்களே என்று தேவனை பார்த்து சொன்னார். இந்த பிரச்சனைகள் அவருக்கு மிகுந்த பாரமாயிற்று. கிட்டத்தட்ட 30 லட்சம் பேர் இருக்கிறார்களே, இவ்வளவு பேருக்கும் இறைச்சி கொடுக்க வனாந்திரத்திலே எங்கே போவது என்பதுதான் மோசேயின் ஆதங்கம். 30 லட்சம் பேருக்கு ஒரு மாதம் இறைச்சியா? சந்தைகள் இல்லை, கறி கடைகள் இல்லை, மற்ற இடங்களிலிருந்து வனாந்திரத்திற்கு கொண்டு வர வாகனங்கள் இல்லை. இது எப்படி முடியும்? இருக்கிற ஆடு மாடுகளை எல்லாம் அடித்தாலும் கூட இவர்களுக்கு போதாதே. சமுத்திரத்தின் மீன்களை எல்லாம் பிடித்தாலும் கூட இவர்களுக்கு போதாதே என்று அவர்கள் என்னாகும் 11:22வது வசனத்திலே முறையிட்டார்கள். ஆனால் நம் வழியே இல்லை, நமக்கு வழியே இல்லை என்று நினைக்கும்போது தான் தேவன் 1000 கணக்கான அற்புதமான வழிகளை வைத்து இருக்கிறார். மோசே போட்ட எல்லா கணக்குக்கும் முடியாது என்று தான் காண்பிக்கின்றது. ஆனால் கர்த்தரோ என் கை குறுகவில்லை என்கின்றார். நான் செய்வேன், அதை நீ காண்பாய் என்றார். எப்படி செய்தார் என்பதை பார்க்கும் பொழுது ஆச்சரியமாக இருக்கும். சமுத்திரத்தின் அருகே இருந்த காடைகளை காற்று அடித்து கொண்டு வந்து பாளையத்தை சுற்றி விழுந்து கிடக்க செய்தது என்று பார்க்கின்றோம். மோசே கஷ்டப்பட்ட போது போட்ட கணக்கெல்லாம் முற்றிலும் வீண். தேவன் மிகவும் எளிதாக வெறும் காற்றை அடிக்க செய்து காடைகளை எல்லாம் இவர்கள் இருக்கும் இடத்திற்கே கொண்டு வந்து விழ செய்தார். அற்புதமாக அதை கொண்டு வந்தார் என்பது மட்டுமல்ல, அதன் அளவும் நமக்கு வியப்பு அளிக்கிறது. இந்த பக்கம் ஒரு நாள் பயணம் மட்டும், அந்த பக்கம் ஒரு நாள் பயணம் மட்டும், தரையில் 2 முழம் உயரம் மட்டும் விழுந்து கிடந்தது என்று வாசிக்கின்றோம். ஒரு நாள் பயணம் தூரம் என்றால் கிட்டத்தட்ட 40 கிலோமீட்டர் என்று கணக்கிடுகிறார்கள். அப்படியானால் 40 கிலோமீட்டர் தூரத்திற்கு காடைகள் விழுந்து கிடந்தன. ஏன் இவ்வளவு அதிகமாக தந்தார்? நம்முடைய தேவன் அப்படிப்பட்டவர். அவர் எவ்வளவு அற்புதமாய் தமது தேவைகளை சந்திக்கிறார் என்பதையும், எவ்வளவு அபரிவிதமாய் சந்திக்கிறார் என்பதையும் நாம் அறிந்து கொள்வது அவசியம். நம்முடைய தேவனால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. அவரிடத்தில் பஞ்சமும் இல்லை, பற்றாக்குறையும் இல்லை. அவர் எதை செய்தாலும் அங்கே நிரம்பி வழிய தம்முடைய ஆசீர்வாதங்களை
ஊற்றுகிறார். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.